விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட டிநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஆண்டுக்கு 3 சிலிண்டர் கட்டணமில்லா பயணம் 110வது விதியின் கீழ் முதல்வர் விஜய் அறிவிப்பு. தமிழக சட்டசபையில் 110வது விதியின் கீழ் முதல்வர் விஜய் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். பொங்கல் பண்டிகை முதல் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் செயல்படுத்தப்படும். முதற்கட்டமாக ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் விலையில்லாமல் வழங்கப்படும். இதற்காக ஆண்டுக்கு 4000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெறுபவர்களின் குடும்பத்தினருக்கு விலையில்லாமல் சிலிண்டர்கள் வழங்கப்படும். பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் அரசால் கைவிடப்படும். புதிய விமான நிலையம் அமைக்க புதிய இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. மகளிர் கட்டணமில்லா பயண திட்டம் வெற்றி பயணம் என்ற பெயரில் மகாத்மா காந்தி பிறந்த நாளான அக்டோபர் 2 முதல் விரிவாக்கம் செய்யப்படும். முதற்கட்டமாக மாநகரம் நகர பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் பஸ்களில் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பஸ்களிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். வருமான உச்சவரம்போ மற்றும் மேற்கொள்ள விரும்பும் பயண எண்ணிக்கையிலோ கட்டுப்பாடுகள் இல்லை. திருடரும் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம் என முதல்வர் விஜய் அறிவித்தார். ஓசூர் கைவிட்டு போச்சு, பரந்துரையும் இழந்தால் வளர்ச்சி அம்போதான். சிஎம் அறிவிப்பை எதிர்த்து திமுகவினர் வெளிநடப்பு. கடந்த திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பரந்தூர் ஏர்போர்ட் திட்டத்தை கைவிடுவதாக முதல்வர் விஜய் சட்டசபையில் அறிவித்துள்ளார். விவசாய நிலம், வீடுகளுக்கு பாதிப்பு இல்லாத மாற்று இடத்தில் புதிய ஏர்போர்ட் அமைக்கப்படும் என்றார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். எந்த இடத்துல நமக்கு லேண்ட் அவைலபிலிட்டி இருக்கு, காஸ்ட் ஆஃப் லேண்ட் இருக்கு, எத்தனை பேர் நம்ம வெளியேற்றக்கூடிய ஒரு நிலைமைகள் உருவாகும், அங்க என்ன EHVT லைன் மாதிரி ஏதாவது டெக்னிக்கல் பிரச்சனைகள் இருக்கா, ஒரு அந்த ரன்வே அமைவதற்கு 2 ரன்வே அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்பதையெல்லாம் மிகப்பெரிய அளவிலே தொழில்நுட்ப ரீதியிலே நாம் பார்த்து அதற்கு பிறகுதான் பரந்தூரை தேர்ந்தெடுத்தோம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, பரந்தூர் திட்டத்தை கைவிடப்படும் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். ஆனால் இந்த திட்டத்தின் வாயிலாக வரவேண்டிய மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகள் இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், நான் ஏற்கனவே சொன்னதை போல அந்த பகுதியிலே வரக்கூடிய இந்த வாய்ப்பினால்தான் திருவரம்பூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் பெரிய அளவிலே தொழில் வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பினை வரும். இதே பரந்தூர்ல தான் இந்த விமான நிலையம் வரும் என்ற வகையில் அங்கு ஒரு மெட்ரோ திட்டத்தை இப்போ நமக்கு சுங்குவார் சித்திர வரை கொண்டு போய் அங்கு கொண்டு போயிருக்கோம். எதிர்கால இந்த மெட்ரோ திட்டத்தினுடைய நிலைமை என்ன? இங்கே நீங்க கொண்டு போற இடத்துல இப்ப பெங்களூர் டு சென்னை அந்த புதிய சாலை, 4 வழிச்சாலை இப்போ வந்து கொண்டிருக்கிறது. இந்த இதோட அலைன்மெண்டோட பரந்தூர் இருந்தது. இனி வரக்கூடிய இடங்கள் எப்படி இருக்கும்? அந்த இடத்துல எந்த வகையிலே நீங்கள் செய்ய போகிறீர்கள்? நான் ஏற்கனவே சொன்னதை போல சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலே மிகப்பெரிய அளவில் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். ஆகவே அதை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆக இந்த சூழ்நிலையில், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பரந்தூரிலே நீங்கள் இந்த விமான நிலையத்தை அமைப்பதுதான் மிக சரியானதாக அமைந்திருக்கும். ஆனால் இதை நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக இன்றைக்கு மாற்றணும். ஒரு திட்டம் நாட்டுக்கு வருகிற போது அதில் அரசியல் செய்யக்கூடாது. அரசியல் காரணங்களுக்காக ஏதேனும் திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய பொருளாதாரத்தை பாதிக்கும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு நில எடுப்பு பணிகளெல்லாம் கூட 90% முடிந்துவிட்ட நிலையிலும் இதற்கு வேண்டுமென்றே நாம் போய்விட்டு சொல்லிவிட்டோம், நாம் தேர்தல் அறிக்கையில் சொல்லிவிட்டோம், நாம் விக்கிரவாண்டிகளை சொல்லிவிட்டோம் என்ற காரணங்களை காட்டி இந்த திட்டத்தை நிராகரிப்பது என்பது உள்ளபடியே அங்கு இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியை மிகப்பெரிய அளவிலே பாதிக்கும். திருப்பெரும்புதூர் மட்டுமல்ல, நம்முடைய பகுதியிலே வந்து பாத்தீங்கன்னா பல தொழில் வளரும். இன்னைக்கு பல தொழிற்சாலைகள் ஆந்திராவை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகி இருக்கிறது. ஆந்திர அரசு ஏற்கனவே அங்கே ஒரு விமான நிலையம் அமைக்கக்கூடிய கருத்துரு இருக்கிறது. ஏற்கனவே ஓசூர் விமான நிலையத்தை நாம் இழந்திருக்கிறோம். பெங்களூர்ல இப்ப 2வது ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாங்க. குப்பத்தில் ஆந்திராவில் ஒரு ஏர்போர்ட் வருது. சுத்தி ஓசூரை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் இன்னைக்கு ஏர்போர்ட்டுகள் வருகிற போது ஓசூர்ல நமக்கு அனுமதி மறுக்கப்பட்டு அந்த ஓசூரை நாம் இழக்கிறோம். இப்ப மீண்டும் பரந்துரையும் இழந்தால் இந்த நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி எங்கே போகும்? பொருளாதார இலக்கு எங்கே போகும்? தாவேக அரசு சொல்லியிருக்கக்கூடிய 1.5 ட்ரில்லியன் எக்கானமி, அமெரிக்கன் டாலர் எக்கானமி என்பதை எப்படி இந்த அரசு நிறைவேற்றப் போகிறது? இதற்கான ரோட் மேப் என்ன? ஆக இந்த திட்டங்களை எல்லாம் அரசியல் காரணங்களுக்காக தடுத்து நிறுத்தக்கூடிய போக்கை ஒழிய உள்ளபடியே தமிழ்நாட்டினுடைய
வளர்ச்சிக்கும் அதனுடைய முன்னேற்றத்திற்கும் இந்த அரசு துணை இல்லை என்பதை நான் இங்கே தெரிவித்தேன். தரக்குறைவாக பேசுகிறார், பெண் அமைச்சர் கண்டனம். சட்டசபையில் திமுகவினர் அமளி. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டையில் திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பேசிய திருவையாறு எம்எல்ஏ சந்திரசேகரன் முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர்களை ஒருமையில் தரக்குறைவாக பேசினார். இதை பால்வளத்துறை அமைச்சர் சட்டசபையில் கூறி கண்டித்தார். அப்போது திமுக எம்எல்ஏக்கள் கூச்சலிட்டனர். பால்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திமுக சட்டமன்ற உறுப்பினர் நேற்று பொது இடத்தில் பொதுக்கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மரியாதையின்றியும் அமைச்சர் மற்றும் அமைச்சர் அவர்களை மரியாதையின்றும் தரக்குறைவாக பேசியிருக்காரு. இது பெரிய கண்டனத்துக்குரியது. இது அவர்கள் தோல்மையால் ஆற்றாமையால் மீண்டும் மீண்டும் இதனை உறுதிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். நான் சொல்றேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் இருங்க. நீர்வளத்துறை அமைச்சர் கூட காலையில் அலுவலகத்துக்கு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் கூட காலையில் அலுவலகத்துக்கு வெளியிலே பேசியிருந்தாலும் நம்முடைய முதலமைச்சரை பற்றியோ உறுப்பினரை பற்றியோ மாண்பு குறைவாக பேசுகின்றால் இது வருத்தமாக இருக்கிறது. இதெல்லாம் உரிமை பிறல் பிரச்சனைகள் வருமா என்று கேட்டார். நான் ஆய்வு செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதுதான் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கூறிய பிரச்சனைகளும் வெளியிலே பேசிய பேச்சுக்கள் நம்முடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும், தனிநபருடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும் சரி, பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும், அவையின் மாண்பை குறைப்பதாக இருந்தால் எப்படி இருக்குது என்பதை நான் படித்து பார்த்து பேசியதை கேட்டு ஆய்வு செய்து நல்ல முடிவு எடுப்பேன். அதுவரை இந்த பிரச்சனையை அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்ன அடிச்சவர் இவர், கன்னத்திலேயே அரைஞ்சாரு. மணவிழா மேடையில் ஸ்டாலின் பேச்சு. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறால் கோடிக்கணக்கான மக்கள் துயரமடைந்துள்ளதாக திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்தார். இது போன்ற படித்தவர்கள், பட்டதாரிகள் ஏதாவது அகத்தி புத்தாம ஒரு குடும்பத்தில் இருப்பார்கள். ஒரு காலத்தில் ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்னால் பார்த்தால் அத்தி புத்தா மாதிரி தான் ஒரு டாக்டரோ ஒரு பட்டதாரியா இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு ஊருக்கு ஊர், கிராமத்திற்கு கிராமம், வீட்டுக்கு வீடு பட்டதாரிகள் டாக்டர் இருக்கிறான்னு சொன்னால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது. ஆக அப்படிப்பட்ட திராவிட இயக்கத்துடைய வழித்தோழராக திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு அந்த குடும்பத்தில் வரக்கூடிய திருமணமாக இந்த திருமணம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த நிலை வருவதற்கு காரணமாக இருந்ததை யார் என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு புரியல, தெரியல. அதனால்தான் ராஜா சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு ஏமாற்றமாக மாறி இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை இன்றைக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாறணும். எனவே இந்த நிலை மாறுவதற்கு இந்த மணவிழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் சிறப்பான வகையில் சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு. திமுக எம்எல்ஏ சர்ச்சை பேச்சு, கனிமொழி பரபரப்பு அறிக்கை. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் நடந்த திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் உதயநிதி பங்கேற்றார். அவர் மேடையில் இருக்கும்போது மணமக்களை வாழ்த்தி பேசிய திருவையாறு தொகுதி திமுக எம்எல்ஏ சந்திரசேகரன் முதல்வர் விஜய் குறித்தும் அமைச்சர் கீர்த்தனா குறித்தும் அவதூறாக பேசினார். எம்எல்ஏவின் இந்த பேச்சு சர்ச்சையை கிளப்பியது. இந்நிலையில் திமுக எம்பி கனிமொழி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: காலம் காலமாக கட்சி வேறுபாடு இன்றி பொது வாழ்வில் இருக்கும் பெண்கள் மீது அநாகரிகமான தாக்குதல்கள் தொடர்ந்து வருகின்றன. ஆணாதிக்கம் நிறைந்த அரசியல் களத்தில் துணிச்சலுடன் செயலாற்றும் பெண்களை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் அவர்களின் உடை, தோற்றம், தனிப்பட்ட வாழ்க்கை போன்றவற்றை வைத்து விமர்சிப்பது மலினமான அரசியலின் வெளிப்பாடாகும். இத்தகைய தாக்குதல்களில் ஈடுபடுபவர்களின் பிற்போக்குத்தனமான மனநிலையே இதன் மூலம் வெளிப்படுகிறது. பெண்கள் இதையெல்லாம் கடந்தே வெற்றி பெற வேண்டும் என கனிமொழி கூறியுள்ளார். ஐசியூவில் பற்றிய தீ, உடல் கருகிய பிஞ்சுகள், கதறிய பெற்றோர், உலுக்கும் சோகம். மகாராஷ்டிர மாநிலம் அமராவதி மாவட்ட அரசு மகளிர் மருத்துவமனையின் 3வது தளத்தில் பச்சிளம் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு இயங்கி வருகிறது. இங்கு மொத்தம் 39 பச்சிளம் குழந்தைகள் சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர்.
இந்நிலையில் இன்று அதிகாலை 3:15 மணியளவில் திடீரென வெண்டிலேட்டர் ஒன்றில் தீப்பொறி ஏற்பட்டு தீ விபத்து பரவியது. தீ மளமளவென பரவியதால் அந்த பகுதியில் புகைமூட்டம் ஏற்பட்டது. பணியில் இருந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் துணிச்சலுடன் செயல்பட்டு குழந்தைகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். பெரும்பாலான குழந்தைகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இருப்பினும் தீயில் கருகி 3 பச்சிளம் குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்த 6 குழந்தைகள் மீட்கப்பட்டு அருகே உள்ள அரசு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். தற்போது அங்கு தீ முழுமையாக அணைக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் அவசர கால பாதுகாப்பு அமைப்பு சார்ந்த ஏற்பாடுகள் முறையாக செயல்பாட்டில் இருந்தனவா என அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ரூபாய் 1.20 லட்சத்தை கடந்தது தங்கம் விலை. ஆகஸ்ட் மாதத்தில் தங்கத்தின் விலை தொடர் உயர்வை சந்தித்து வருகிறது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தங்கத்தின் விலை ரூபாய் 5,840 உயர்ந்துள்ளது. அதற்கு முந்தைய வாரத்தில் ரூபாய் 2,000க்கும் உயர்ந்தது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் மாற்றம் இல்லாமல் விற்பனையானது. தங்கத்தின் விலை 1 கிராம் ரூபாய் 14,950க்கும், 1 சவரன் ரூபாய் 1,19,600க்கும் விற்பனையானது. வெள்ளி விலை 1 கிராம் ரூபாய் 270க்கு விற்பனையானது. இன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 640 உயர்ந்து ரூபாய் 1,20,240க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் ரூபாய் 80 உயர்ந்து ரூபாய் 15,030க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை 1 கிராம் ரூபாய் 5 அதிகரித்து ரூபாய் 275க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ பார் வெள்ளி ரூபாய் 5,000 அதிகரித்து ரூபாய் 2,75,000க்கு விற்பனையாகிறது. ஓணம் சிறப்பு பூஜை சபரிமலையில் இன்று நடை திறப்பு. கேரளாவில் ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஓணம் சிறப்பு பூஜைகளுக்காக இன்று மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்படுகிறது. தந்திரி கண்டரரு பிரம்மதத்தன் முன்னிலையில் மேல்சாந்தி பிரசாத் நம்பூதிரி நடையை திறந்து வைக்கிறார். நாளை முதல் 28ஆம் தேதி வரை சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன. ஓணம் சிறப்பு பூஜைகள் முடிந்ததும் ஆகஸ்ட் 28ஆம் தேதி இரவு 10 மணிக்கு ஹரிவராசனம் பாடி நடை அடைக்கப்படுகிறது. தரிசனம் செய்ய விரும்பும் பக்தர்கள் சபரிமலா online.org.in என்ற இணையதளம் மூலம் முன்பதிவு செய்யலாம் என திருவிதாங்கூர் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது.